யூகோஸ்லாவியா மக்கள் குடியரசு 1945 ஆண்டு நவம்பர் 29 யுகோஸ்லாவியா கூட்டாட்சி மக்கள் குடியரசு அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்யப்பட்டது. இது பால்கன் பிராந்தியத்தில் பல்லின அரசுகளை உள்ளடக்கிய யூகோஸ்லாவியா முடியாட்சி முடிவுக்கு வந்து ஜோசிப் புரோஸ் டிட்டோ தலைமையில் ஒரு கம்யூனிஸ்ட் அரசு அமைக்கப்பட்டதை உலகிற்கு அறிவித்தது. 1941 ஆண்டில் இரண்டாம் உலகப் போரின் போது நாஜி ஜெர்மனியின் தலைமையில் மைய நாடுகள் யூகோஸ்லாவியாவை கைப்பற்றின. யுகோஸ்லாவியா முடியாட்சி அரசாங்கம் தோல்வியடைந்து மன்னர் 2ஆம் பீட்டர் நாடு கடத்தப்பட்டார். ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் அவர்களுக்கு ஆதரவான உள்ளூர் கைப்பாவை குழுக்களுக்கும் இடையே நிலப்பகுதிகள் பிரிக்கப்பட்டன. ஆக்கிரமிப்பின் போது யுகோஸ்லாவியாவில் 2 முக்கிய எதிர்ப்பு இயக்கங்கள் தோன்றின. இவற்றில் செட்னிக்ஸ் என்பது ஒரு மன்னராட்சி ஆதரவு மற்றும் செர்பிய தேசியவாத இயக்கமாகும். இந்த இயக்கம் ஆரம்பத்தில் ஜெர்மனியை எதிர்த்தாலும் பின்னர் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு படைகளுடன் சில இடங்களில் ஒத்துழைத்தது. பார்ட்டிசன்ஸ் என்பது ஜோசிப் ப்ரோ டிட்டோ தலைமையிலான யூகோஸ்லாவியா கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆயுத பிரிவாகும். இது அனைத்து இனக்குழுக்களையும் ஒருங்கிணைத்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக போராடியது. டிட்டோவின் பார்ட்டிசன்ஸ் இயக்கம் சோவியத் யூனியனின் இராணுவ ஆதரவுடன் மையப்படைகளை எதிர்த்து போராடியதன் மூலம் யூகோஸ்லாவியா மக்களிடையே பரவலான ஆதரவை பெற்றது. போரின் முடிவில் பார்ட்டிசன்ஸ் பிராந்தியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவமாக மாறியதுடன் நாட்டின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தியது. போரின் போது பார்ட்டிசன்ஸ் இயக்கம் யூகோஸ்லாவியாவின் தேசிய விடுதலைக்கான ஆளும் சபை என்ற அமைப்பை உருவாக்கியது. இந்த அமைப்பின் 2வது அமர்வில் யூகோஸ்லாவியாவில் கூட்டாட்சி அரசை நிறுவுவது என்றும் மன்னர் 2ஆம் பீட்டர் நாட்டுக்கு திரும்ப அனுமதிக்க மாட்டார் என்றும் முடிவு செய்யப்பட்டது. 2ஆம் உலகப் போர் முடிவடைந்ததை தொடர்ந்து 1945 ஆண்டில் நாட்டில் தேர்தல்கள் நடத்தப்பட்டன. டிட்டோவின் தலைமையிலான மக்கள் முன்னணி பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்தது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை நவம்பர் 29, 1945 அன்று அதிகாரப்பூர்வமாக முடியாட்சி ஒழிக்கப்பட்டதாக பிரகடனம் செய்தது. நாட்டின் பெயர் யுகோஸ்லாவியா கூட்டாட்சி மக்கள் குடியரசு என்று மாற்றப்பட்டது. இந்த நாள் முடியாட்சியின் முடிவை குறிப்பதால் பின்னர் யுகோஸ்லாவியாவில் குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டது. புதிய குடியரசு செர்பியா, குரோஷியா, ஸ்லோவேனியா, போஸ்னியா, ஹெர்சகோவினா, மாசிடோனியா மற்றும் மாண்டினீக்ரோ என்ற 6 சமத்துவமான மக்கள் குடியரசுகளின் கூட்டமைப்பாக நிறுவப்பட்டது. ஆரம்பத்தில் சோவியத் யூனியனுக்கு நெருக்கமாக இருந்த போதிலும் பின்னர் டிட்டோ ஸ்டாலினின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகினார். 1948 சோவியத் கூட்டமைப்பில் இருந்தும் வெளியேறினார். யூகோஸ்லாவியா பனிப்போர் காலத்தில் எந்த ஒரு பெரிய சக்திக்கும் ஆதரவாக செயல்படாமல் அணிசேரா இயக்கத்தை நிறுவுவதில் முக்கிய பங்காற்றியது. 1991 யூகோஸ்லாவியா மக்கள் குடியரசுகளின் கூட்டமைப்பு சிதைந்து பல சுதந்திர நாடுகளாக பிரிந்தது.